தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்ப்பிடி இடங்களில் பெய்த மழையினால் ஆறுகளில் புதுப்புனல் பொங்கி வரும். இதனையே ஆற்றுப்பெருக்கு என கூறுவர். இதுதான் அந்த ஆடிப்பெருக்குடைய தாத்பரியம். இந்த காலகட்டத்தில் உழவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், நெல் கரும்பு இதை விதைச்சு தை மாதத்தில் இது சாகுபடி பண்ணுவாங்களாம். அதுக்கான பண்டிகையாக அதை கொண்டாடுறாங்க. அந்த பூஜைகளுக்கானது தான் இந்த ஆடிப்பெருக்கு. ஆற்றங்கரையில் நம்ம பண்ணுற ஒரு கலந்த சாதத்தையும் படையலாக கொடுக்குறாங்க. இதுக்கான பழமொழியும் இருக்குது, ஆடிப்பட்டம் தேடி விதை. ஸோ இந்த பழமொழியோடு நம்ம இன்றைக்கி வீடியோவை தொடங்கலாம். இன்றைக்கி நான் 5 வகையான சாதங்களை பண்ணியிருக்கேன். ஒன்று தேங்காய் சாதம், புளி சாதம், எள்ளு சாதம், ஸ்வீட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், தயிர் சாதம் பண்ணதை காமிக்கல, ஏன்னா அது ரொம்ப யூஷுவல். இது முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேங்காய் சாதம். கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அதில் சூடானதும் கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கினதும் உளுத்தம்பருப்பு போடுங்க. கலர் மாறினதும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் இஞ்சி, டேஸ்ட் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக இஞ்சியும் பச்சை மிளகா போட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா வதங்கினதும் தேங்காய், சாப்பாடு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அது அளவுக்கு தேங்காய் நிறைய பிடிக்கும்னா நிறைய போட்டுக்கோங்க. லைட்டாக எல்ஜி பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்ட பிற்பாடு மிளகு பொடி, இதுவும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க. மிளகு பொடி நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை சாப்பாடில் போட்டு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி. அடுத்தது எள்ளு சாதம். எள்ளு கொஞ்சம் போட்டுக்கோங்க. எள்ளு சாதத்தில் கொஞ்சம் ஒரு வேரியேஷன் நான் பண்ணியிருக்கேன். எள்ளு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஹேண்ட் க்ரஷரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கேன். இலுப்பச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காய் கொஞ்சம் பொரிக்க விடலாம். சுண்டைக்காய் நல்லா பொரிஞ்சதும் பார்த்துக்கோங்க, நிறம் மாறி வரணும். அதையும் அதே ஹேண்ட் க்ரஷரில் போட்டு எள்ளு ஃபஸ்ட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு அதே பொடி பண்ண இதில் இந்த சுண்டைக்காய் வறுத்ததையும் பொடி பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன இது தான் இருக்குது, அதனால் போட்டு இப்படி க்ரஷ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. கடுகு தாளித்து கொட்டுறதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கினதும் உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு, எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த சாப்பாடில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை இதில் போட்டு கலக்குங்க. எள்ளு, சுண்டைக்காய், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இப்போ சாப்பாடு நல்லா கலந்துருங்க. இது வயிறு பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. இப்போ புளி சாதம் பண்ணுறோம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எல்ஜி கட்டி நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பு எல்லாமே ஒரு ஸ்பூன் தான். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஃப்ரை ஆனதும் உளுத்தம்பருப்பு, மிளகு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. அப்புறமா தனியா, இது மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க தனியா. ஸோ எல்லாம் ஃப்ரை ஆச்சு. இப்போ புளியை ஊற போட்ட புளி, காஞ்ச மிளகாயும் ஊற போட்டுட்டேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் அரைக்க போகிறோம். கொஞ்சம் கல்லுப்பு போட்டு, யூஸ்வலாக நம்ம வறுக்கிறதுக்கு நம்ம போட்டுப்போம் காஞ்ச மிளகா. நான் இந்த இடத்துல காஞ்ச மிளகாயை நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கிறேன். ஸோ அரைச்சது கடலைப்பருப்பு,
நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச புளி, காஞ்ச மிளகா விழுது போட்டு கொஞ்சம் நேரம் தாளிச்சு விடுங்க. கொஞ்சம் அது கெட்டியாகணும். கெட்டியானதும் கொஞ்சம் கருவேப்பிலை, வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய், நம்ம வறுத்து வச்ச தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு அதை பொடி பண்ணிட்டோம். இந்த புளியில் சுண்டி வர ஸ்டேஜில் நம்ம அந்த பொடியை போட்டு நல்லா கலக்கணும். ஃபைனலாக வெல்லம் பிடிச்சா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு அல்வா பதத்துக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த தொக்கு, புளிக்காய்ச்சல் தொக்கு மாதிரி இருக்கிற அந்த ஃபார்மை நம்ம சாப்பாடில் போட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான்.